அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இன்றைக்கு நான் இருக்கிறது திருகோணமலை நகர்பகுதியில் உள்ள கடற்கரையில். புதிய ஆண்டு பிறந்து 2வது நாளே தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மற்றுமொரு வன்முறை என்ற நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் கடைப்பிடிக்கப்பட்டது. குறிப்பாக மாலை 6:20 அளவில் திருகோணமலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 5 பாடசாலை மாணவர்களின் நினைவேந்தல் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக இந்த நினைவேந்தலை பொறுத்தவரை உரிமை செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு இந்த நினைவேந்தலை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உறவினர்கள் பலரும் வெளிநாடுகளில் தஞ்சம் கோரிய நிலையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் சார்ந்தவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்து மிகவும் உணர்வுபூர்வமாக இந்த நினைவேந்தலை கடைப்பிடித்திருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. திருகோணமலை கடற்கரைக்கு அருகிலுள்ள காந்தி சிலைக்கு முன்னால் தான் இன்றைய நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நினைவேந்தல் நிகழ்வை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட குணேஸ்வரா இந்து கல்லூரி மாணவர்களான லோகிதராசா ரொஹான், சண்முகராஜா சஜேந்திரன், மனோகரன் ரஜீகர், தங்கத்துறை சிவானந்தா, ஜோகராஜா ஹேமச்சந்திர ஆகியோருண்ட திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த உறவினர்கள் என குறிப்பிடத்தக்க அளவான மக்கள் கலந்து கொண்டிருந்ததையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. பிரதான சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து நினைவேந்தல பங்கு பெற்றியவர்களும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்கள திருவுருவ படங்களுக்கு தீபமேற்றி நினைவேந்தலில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மாணவர்களின் படுகொலைக்கு நீதி வழங்கப்படாமல் குறித்து கண்டனம் வெளியிடப்பட்டது. இந்த கண்டனத்தை ராவணசேனை அமைப்பின் தலைவர் குலராஜசிங்கம் செந்தூரன் வெளியிட்டிருந்தார். வழமை போன்று இந்த முறையும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்ற பகுதிக்கு அருகில் புலனாய்வு பிரிவினர் பிரசன்னத்தையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சம்பவத்தின் பின்புலத்தை நாங்கள் பார்த்தோம்னா திருகோணமலை பிரதான கடற்கரை சந்தையில் உள்ள இந்த காந்தி சிலைக்கு அருகாமையில் மாலை பொழுதில் தினமும் இளைஞர்கள் நின்று கதைக்கிறது வழக்கமாக இருந்தது. அந்த வகையில் தான் கடந்த 2006ஆம் ஆண்டு தை மாதம் 2ஆம் தேதி மாலை பொழுது மாணவர்கள் பலர், குறிப்பாக இவர்கள் அன்றைய ஆண்டு உயர்தர பரீட்சையை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்தவர்கள் அந்த இடத்துல கூடி நின்று கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆட்டோ ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞர்கள் மீது கைக்குண்டை வீசிவிட்டு இந்த கோட்டை பக்கமாக தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கைக்குண்டு வெடித்ததில் திருகோணமலை புனித யோசப் கல்லூரி மாணவரான யோகராசா பூங்குழலோன் என்றவர் காயமடைகிறார். இவரை ஏனைய மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது அந்த பகுதிக்கு வந்த கடற்படையினர் அங்கு சுமார் 10 நிமிடங்கள் வரை துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக கூறப்படுது. இதனால் கடற்கரையில் நின்ற மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓட தொடங்கி இருந்தனர். இதற்கிடையில் இந்த காயமடைந்த மாணவர்களுக்கு அருகில் சென்ற கடற்படையினர் அவர்களை நிலத்தில் வீழ்த்தி கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் கூறப்படுது. மாணவர்கள் இந்த சம்பவம் பற்றி தமக்கு எதுவும் தெரியாதென்று கூறிய போதிலும் மாணவர்களை சப்பாத்து காலால் மிதித்து முழங்காலில் நிற்க வைத்து சுட்டு கொன்றதாக அந்த காலத்தில் பத்திரிகைகளை செய்திகள் வெளியாகி இருந்தன. அதாவது இந்த படுகொலையில் தான் 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் நேரடியாக களத்துக்கு சென்று செய்தி வெளியிட்டிருந்த சுகிதராஜன் என்ற ஊடகவியலாளரும் பின்னர் படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இங்கு காணப்படுது. இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்ட இந்து கல்லூரி மாணவர்களின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்துடன் 20 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த 5 மாணவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி, நியாயமான விசாரணைகள் நடைபெற்று எதுவும் நீதி கிடைத்து விடவில்லை. இலங்கையில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் கூட, ஐயன்னாவனா சபையில் கூட இந்த சம்பந்தமாக நாங்கள் முறையிட்டு இருக்கின்றோம். இதற்காக பலர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழர்களுக்கு எந்த இடத்திலுமே நீதி கிடைக்கவில்லை என்றுதான் உண்மை. அதேபோல் இந்த விடயத்திலும் திருகோணமலை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் பயின்ற 5 மாணவர்கள்
இந்த கடற்கரையிலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான நீதி வேண்டி நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கான நீதி மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆண்டுகள் கடந்து விட்டன, காலங்கள் சென்று விட்டன. இதற்காக போராடி கொண்டிருந்த டாக்டர் மனோகரன் கூட இறந்து விட்டார். ஆனால் இவர்கள் எங்களுக்கான நீதி மட்டும் கிடைக்கவில்லை. இந்த உலகத்தில் கூட தமிழர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பது மிக கேவலமான விஷயமாக, வருந்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இருந்தாலும் எமது மக்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இவர்களுக்கான நீதி கிடைத்தால்தான் இந்த மக்களுக்கான ஆத்மா சாந்தி அடையும். ஆகவே இந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம், போராடுவோம் என்று கூறுகின்றேன். குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை என்பது தமிழத்தாயக பகுதிகள் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதுமாக இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் மிக கடுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் ஆண்டின் 2வது நாளிலேயே இவ்வாறான ஒரு படுகொலை நினைவேந்தல் நிகழ்வை நடத்த வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை தமிழ் இனத்துக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிறைவடையாத நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு இன்று போர் ஒரு நாளில் இந்த மாணவர்கள் கடற்கரை பகுதியில் ஒன்று கூடியிருந்த நிலையில் ஒரு எறி குண்டு தாக்குதலை அடுத்து இந்த மாணவர்கள் இங்கு சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த மாணவர்களின் படுகொலைக்கு நீதி கோரி தொடர்ந்தும் போராடி வந்த வைத்தியர் மனோகரன் கூட அண்மையில் உயிரிழந்தார். இந்த மாணவரின் தந்தை அவர் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று தனது பிள்ளைக்கான நீதியை கோரியிருந்தார். ஆனாலும் இன்று வரை 20 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. ஆனாலும் இன்று வரை கூட இந்த படுகொலைக்கான நீதி என்பது நிலைநாட்டப்படவில்லை என்பது ஒரு துப்பாக்கிகரமான நிலைமை. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறைகள் மற்றும் கடந்த கால படுகொலைகளை தொடர்ந்தும் ஆவணப்படுத்த நியூஸை தமிழ் தயாராக இருக்கிறது. தொடர்ந்தும் தமிழ் இனத்துக்கு எதிராக சிங்கள பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகள் தொடர்பான ஆவணப்படுத்தல்களை தொடர்ந்து மேற்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கும் வரை நான் பன்னிமைந்தன் கிருபா.